அந்த பட இயக்குனர் அவரு இல்ல அதாவது இன்னும் கேள்விகளுக்குள்ளேயே போல, ஆனா அதுக்குள்ளேயே வந்து இந்த இடத்துல ஒரு கலாட்டா பயங்கரமா இருக்கு. எப்படி சார் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டும் இந்த மாதிரி தான் தெரிக்க விடுமா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து சிரித்த படம்னா அந்த படத்தை தான் சொல்லலாம். ஏன்னா அது வந்து காம்பினேஷனாகவே ஃபஸ்ட் நாளே 2 பேரையும் வச்சு எடுத்தோம். ஃபஸ்ட் ஷாட்டே எடுத்தோம். அங்கே ஃபஸ்ட் நாள் சிரிக்க ஆரம்பித்தது கடைசி நாள் வரைக்கும். இந்த படத்தில் என்னென்னா டேக் தான் ஓவர் டேக் போவோம். போயிட்டே இருக்கும். சார் சார் பண்ணும்போது மேம் சிரிச்சிருவாங்க, அம்மா சிரிக்கும்போது அவர் சிரிச்சிருவார், இவங்க பண்ணும்போது 2 பொண்ணுங்க சிரிச்சிரும். சாருடைய காம்பினேஷன் அடுத்து ஒரு 4 நாளில் சார் வந்தார். அந்த காம்பினேஷன் வந்து அது இன்னும் பயங்கர அதிரி புதிரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து யோகி பாபு வர்றாரு. நல்லா யூனிட்டே வந்து என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே லைட் பண்ணுறவங்களாம் லைட் பண்ணிட்டு போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா இப்போ ரீல்ஸ் வந்துடுறதுனால ஃபோன்லேயே தான் இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் இந்த படம் தான் பார்த்தா எல்லாருமே சின்ன வீட்டுக்குள்ள தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் அங்கேயும் நின்றுட்டு இருப்பாங்க. வெளில போங்கடானா யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காம்பினேஷன் பண்ணுறத அது அங்கேயே பார்த்து ரசிக்கிறதுக்கு இருந்தாங்க. அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தோம். சார்லாம் வந்து அந்த காம்போலாம் அந்த ஒரு 4-5 பேரும் ஒரு காம்போ இருக்குது. அதெல்லாம் விழுந்து சிரிச்சு எடுத்தோம். அந்த என்ஜி ஷாட்டை மட்டுமே எடுத்து ஒரு ஷோ பண்ணலாம். அவ்வளவு இருக்கு அதுல. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.